6 மாதங்களுக்கு முன் நிலாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. தனது விவாகரத்துக்கு பிறகு அம்மாவுடன் சேர்ந்து புதிதாக வாழ்க்கையை தொடங்க முயன்றாள். ஆனால் ஒரு நாள் மாலை யாரோ ஒருவன் அவளை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அவள் ஓடோடி வந்து பார்த்தபோது அங்கே யாருமில்லை. அடுத்த சில நாட்களில் விசித்திரமான சம்பவங்கள் தொடர ஆரம்பித்தன. அடையாளம் தெரியாத எண்களிலிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்தன. அடுத்த நாள் காலை அனுப்பியவர் யாரென்றே தெரியாமல் ஒரு மலர் கொத்து வீட்டு வாசலில் இருந்தது. தூக்கம் அவளை விட்டு மெதுவாக விலக ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் யாரோ பின்னால் நடந்து வருவது போல உணர்ந்தாள். யாரோ தன்னை கண்காணிப்பதாக நிலா தனது அம்மாவிடம் கூறினாள். விவாகரத்துக்கு பிறகு உனக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு, அதான் அப்படி தோணுது என நிலாவின் அம்மா சமாதானப்படுத்தினார். ஒரு மழை இரவில் அந்த பயம் உண்மையாக மாறியது. இந்த முறை அவள் அவனை தெளிவாக பார்த்தாள். பயத்தில் நிலா ஓட ஆரம்பித்தாள். அவள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த உருவம் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் வேகமாக ஓடினாள். பயத்துடன் தன்னை யாரோ பின்தொடர்ந்து வந்தாங்க என கூறினாள். நிலாவின் அம்மா கதவை பூட்டிவிட்டேன் என கூறினார். யாரும் இல்லை. நிலா போலீஸை தொடர்பு கொண்டு சீக்கிரம் வர சொன்னாள். போலீசாரும் வருவதாக உறுதியளித்தனர். அப்போது பின்பக்க கதவு மெதுவாக திறந்தது. அந்த உருவத்தை பார்த்து யார் யார் நீங்க என கேட்டாள். என்னால் உன்னை மறக்க முடியல, அதனால தான் திரும்ப வந்தேன். அது நிலாவின் முன்னாள் கணவர் அர்ஜுன். நான் திரும்பவும் வருவேன். அர்ஜுன் கைது செய்யப்பட்டான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நிலா நினைத்தாள். பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது. அப்படியானால் இத்தனை நாட்களாக நிலாவை உண்மையிலேயே கண்காணித்தது யார்?